வணக்கம் நண்பர்களே. இது காதலின் மொழி. இன்னைக்கு நாம கேட்க போற கதைய தொடங்கலாம் வாங்க. அரக்கனை ஆளும் அக்ஷரா கதையின் 15வது அத்தியாயம். இரவின் அமைதி அந்த பிரம்மாண்டமான படுக்கை அறையை மெல்ல ஆட்கொண்டிருந்தது. ஆனால் அக்ஷராவின் நெஞ்சுக்குள் வீசிய புயல் அந்த அமைதியை முற்றிலும் கிழித்தெறிந்தது. அவளது கைபேசி திரையில் ஒளிர்ந்த அந்த PDF ஆவணம் அவளது இரத்த ஓட்டத்தையே உறைய வைத்தது. ப்ராஜெக்ட் போனிக்ஸின் உண்மையான காப்புரிமை ஆரியனிடம் மட்டுமே இருப்பதற்கான சட்டப்பூர்வ சான்றுகள், அவளது AK இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் சொத்துக்கள் மற்றும் பங்குகள் ரகசியமாக ஆரியனின் தனிப்பட்ட கணக்கிற்கு மாற்றப்பட்டதற்கான பரிவர்த்தனை படிவங்கள் எல்லாமே அங்கே அச்சு அசலாக காட்சியளித்தன. என்ன ஆச்சு அக்ஷரா? யாரு போன்ல? ஆரியனின் குரல் அவளுக்கு மிக அருகில் கேட்டது. அவனது மூச்சுக்காற்று அவளது தோள்களில் சூடாகப்பட்டது. சற்று நேரத்திற்கு முன்பு வரை அவளது எதிர்ப்புகளை உருக வைத்த அவனது தீண்டல் இப்போது அவளுக்கு ஒரு பேரபாயமாக தோன்றியது. அக்ஷரா சட்டென்று தன் கைபேசியை திரையிட்டு மேஜை மீது கவிழ்த்து வைத்தாள். அவளது முகம் வெளுத்திருந்தாலும் தன் கார்ப்பரேட் மொழியை பயன்படுத்தி தன் உணர்ச்சிகளை உடனடியாக மறைத்துக் கொண்டாள். ஒன்னும் இல்ல, ஆபீஸ் செக்யூரிட்டி டீம் கிட்ட இருந்து வந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜ் தான் என்று மிக சாதாரணமான குரலில் கூற முயன்றாள். ஆனால் அவளது குரலில் இருந்த சிறு தடுமாற்றத்தை ஆரியனின் கூர்மையான கண்கள் தவறவிடவில்லை. ஆரியன் லேசாக புன்னகைத்து அவளது தாடையை பற்றி தன் பக்கம் திருப்பினான். பொய் சொல்லும் போது உன் கண்ணுமிகள் லேசா துடிக்கொண்டி அக்ஷரா. என்கிட்டயே மறைக்க பாக்குறியா? அக்ஷரா கோபத்துடன் அவனது கையை விலக்கி விட்டாள். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு ஆரியன், தயவு செஞ்சு என்னை நிம்மதியா தூங்கிவிடு என்று கூறிவிட்டு படுக்கையின் மறுபக்கம் சென்று படுத்துக் கொண்டாள். ஆரியன் அமைதியாக அவளது முதுகையே பார்த்தபடி நின்றான். அவனது உதடுகளில் அந்த பிரத்யேகமான ரகசிய புன்னகை மலர்ந்தது. உன் போனுக்கு வந்த அந்த மெசேஜ் உன்னை எந்த அளவுக்கு உலுக்கி இருக்குன்னு எனக்கு தெரியும்டி. ஆனா இந்த ஆரியன் யாருன்னு புரிய வைக்கிற காலம் ரொம்ப தூரத்துல இல்ல என்று மனதுக்குள் நினைத்தபடி அவனும் விளக்குகளை அணைத்துவிட்டு சோஃபாவில் சென்று படுத்துக் கொண்டான். ஆனால் அக்ஷராவிற்கு அன்று இரவு முழுவதும் ஒரு சொட்டு தூக்கம் கூட வரவில்லை. படுக்கையின் ஓரத்தில் விழுத்திருந்த அவளது மனம் ஆரியனின் காதலையும் அவனது வஞ்சகத்தையும் மாறி மாறி எடை போட்டுக் கொண்டிருந்தது. அக்ஷராவின் மனதிற்குள் வீசிய சந்தேக புயலும் ஆரியனின் ரகசிய நகர்வுகளும் ஒரு புறம் இருக்க, அதே நள்ளிரவு 11:30 மணிக்கு சென்னை நகரின் அமைதியான பகுதியில் அமைந்திருந்த ஆகாஷின் பிரம்மாண்டமான பங்களா முற்றிலும் வேறுபட்ட ஒரு உணர்வை சுமந்து கொண்டிருந்தது. மாடி அறையில் பரவியிருந்த மெல்லிய நில ஒளியும் லேசான மல்லிகை பூவின் நறுமணமும் அந்த நள்ளிரவின் ஏகாந்தத்தை கூட்டியிருந்தது. வரவேற்பு விழாவின் பரபரப்புகள் அடங்கி அஞ்சலி உடலை தளர்த்தும் பருத்தி சேலைக்கு மாறியிருந்தாள். கட்டிலில் சாய்ந்து தன் 5 மாத கர்ப்பத்தால் லேசாக உப்பியிருந்த வயிற்றை மென்மையாக வருடிவிட்டபடி ஆகாஷின் வருகைக்காக காத்திருந்தாள். அவளது முகத்தில் தாய்மையின் பொலிவோடு சேர்ந்து பல நாட்களுக்கு பின் கணவனை தனிமையில் சந்திக்கும் ஒரு சிறு தவிப்பும் மிளிர்ந்தது. கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த ஆகாஷின் பார்வையில் அஞ்சலி மட்டுமே நிறைந்திருந்தாள். சட்டையை கழற்றி ஒரு புறம் எரிந்துவிட்டு அஞ்சலியை நோக்கி மெதுவாக நடந்து வந்தான். அவனது விழிகளில் இருந்த காதல் வழக்கத்தை விடவும் மிக அடர்த்தியாக இருந்தது. ஆகாஷ் கட்டிலில் அவளுக்கு மிக அருகில் அமர்ந்தான். எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி அவளது இடுப்பை தன் பலமான கரங்களால் வளைத்து தன் மார்போடு இறுக்கி அணைத்துக் கொண்டான். ஏங்க, என்னங்க இது, வந்த உடனே இப்படி? அஞ்சலி மூச்சிறைக்க அவனது மார்பில் கை வைத்து லேசாக தள்ள முயன்றாள். ஏன்னா அஞ்சலி, கடந்த 5 மாசமா உன்னை கையில கூட தொட முடியாம தூரத்துல இருந்தே உன்னை பார்த்து ஏங்கின இந்த ஆகாஷோட தவிப்பு உனக்கு எங்க புரிய போகுது? அவளது காதோர முதடுகளை பதித்து தாழ்ந்த குரலில் கிசுகிசுத்தான். ஐயோ, மெதுவா பேசுங்க, கீழே அத்தையும் மாமாவும் தூங்குறாங்க. அப்புறம் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு மறந்துட்டீங்களா? அவளது முகம் வெட்கத்தில் சிவந்தது. டாக்டர் என்ன சொன்னாங்க? செகண்ட் ட்ரைமஸ்டர்ல எந்த பிரச்சனையும் இல்லைன்னா கவனமா இருக்கலாம்னு தானே சொன்னாங்க. எனக்கு என் பொண்டாட்டியையும் என் குழந்தையும் எப்படி பத்திரமா பாத்துக்கணும்னு தெரியும்டி என்று கூறியபடி அவளது தாடையை பற்றி தன் பக்கம் திருப்பினான். அஞ்சலி, இந்த 5 மாசமா உன் உடம்பு மாறின அளவுக்கு உன் மேல எனக்கு இருக்கிற மோகமும் ஆசையும் பல மடங்கு அதிகமாயிருக்கு தெரியுமா? இந்த அழகை நான் தினமும் ரசிக்கணும்டி. அவனது குரலில் இருந்த காமமும் காதலும் கலந்த தவிப்பு அஞ்சலியை சிலிர்க்க வைத்தது. ஆகாஷ் அவளது கழுத்து வளைவில் தன் உதடுகளை அழுத்தமாக பதித்தான். அவனது சூடான மூச்சுக்காற்றப்பட்ட இடத்தில் அஞ்சலிக்கு மின்சாரம் பாய்ந்தது போலிருந்தது. பல மாதங்களாக இருவருக்குள்ளும் அடக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த ஏக்கம் ஒரே நொடியில் பொங்கி வழிந்தது. ஏங்க, போதுங்க என்று முணுமுணுத்த அஞ்சலியின் குரலில்
இப்போது எதிர்ப்பு இல்லை, முழுமையான சரணடைதல் மட்டுமே இருந்தது. அவளது கரங்கள் தன்னிச்சையாக அவனது தோள்களை இறுக்க பிடித்துக் கொண்டன. ஆகாஷ் மெதுவாக அவளது சேலை முந்தானையை விலக்கினான். அவளது லேசாக உப்பிய வயிற்றின் மீது தன் கையை வைத்து மென்மையாக வருடினான். ஏ குட்டி, இன்னைக்கு உங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தாண்டா ஒன்னா இருக்க போறோம். தொந்தரவு பண்ணாம அமைதியா தூங்குங்க, சரியா என்று வயிற்றை பார்த்து செல்லமாக கூறிவிட்டு அஞ்சலியை நிமிர்ந்து பார்த்தான். அஞ்சலி தன் கீழுதட்டை கடித்தபடி வெட்கத்துடன் தன் கண்களை மூடிக்கொண்டாள். அவளது முகத்தில் தெரிந்த அந்த சம்மதம் ஆகாஷின் பொறுமையை மொத்தமாக குலைத்தது. ஆகாஷ் மெதுவாக அவளது இதழ்களில் தன் இதழ்களை பதித்தான். ஆரம்பத்தில் மென்மையாக தொடங்கிய அந்த முத்தம் மெல்ல மெல்ல தீவிரமடைந்தது. இருவரின் மூச்சுக்காற்றும் ஒன்றோடொன்று கலந்தது. அஞ்சலி தன் கரங்களால் அவனது தலையை கோதி அவனது முத்தத்திற்கு முழுமையாக ஈடுகொடுத்தாள். பல மாத இடைவெளிக்கு பிறகு ஏற்படும் இந்த தீண்டல் இருவருக்குள்ளும் ஒரு புதுவித கிளர்ச்சியை உண்டாக்கியது. ஆகாஷ் அவளது மேனியில் ஒவ்வொரு இடமாக தன் இதழ்களால் கோலமிட்டான். அவளது சேலையை விலக்கி அவளது உடலின் ஒவ்வொரு அசைவையும் ரசித்து மிக கவனமாகவும் அதே சமயம் ஆசையோடும் அவளை தன்வசப்படுத்தினான். அவளது கர்ப்பிணி உடலுக்கு எந்தவித அசௌகரியமும் வராத வண்ணம் மிக மென்மையாகவும் பக்குவமாகவும் அவளோடு ஒன்றிணைந்தான் ஆகாஷ். அஞ்சலியின் மெல்லிய முனகல்களும் ஆகாஷின் ஆழமான மூச்சுக்காற்றும் அந்த அறையின் அமைதியை காதல் சங்கீதமாய் மாற்றின. ஆசையின் உச்சக்கட்டத்தில் இருவரும் ஒருவரையொருவர் இறுக்கமாக பற்றி கொண்டு தங்கள் காதலை முழுமையாக பரிமாறிக்கொண்டனர். அந்த நள்ளிரவில் இருவரின் உடலும் மனமும் ஒன்றிணைந்து தங்கள் பல நாள் ஏக்கத்தை தீர்த்து கொண்டன. சற்று நேரத்திற்கு பிறகு அறை முழுவதும் அமைதி திரும்பியிருந்தது. அஞ்சலி ஆகாஷின் அகன்ற மார்பில் தன் தலையை சாய்த்து போர்வையை போர்த்தியபடி படுத்திருந்தாள். அவளது முகத்தில் ஒரு பூரணமான திருப்தியும் நிம்மதியும் மிளிர்ந்தது. ஆகாஷ் அவளது தோள்களை மென்மையாக வருடிவிட்டபடி அவளது கூந்தலில் தன் விரல்களை விட்டு விளையாடிக் கொண்டிருந்தான். ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அஞ்சலி, அவளது காதோரம் அணைவாக கேட்டான். அஞ்சலி அவனது மார்பில் லேசாக முத்தமிட்டு, சேச்ச அப்படியெல்லாம் இல்லைங்க, இவ்வளோ நாளா உங்ககிட்ட இருந்து தள்ளி இருந்தது எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சுன்னு எனக்கு தான் தெரியும். இன்னைக்குதான் என் மனசும் உடம்பும் ரொம்ப லேசான மாதிரி இருக்கு என்று வெட்கத்துடன் கூறினாள். ஆகாஷ் லேசாக சிரித்து அவளது நெற்றியில் முத்தமிட்டான். இனிமே உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்டி, நீயும் நம்ம குழந்தையும் தான் எனக்கு எல்லாமே. அஞ்சலி அவனது இடுப்பை இன்னும் இறுக்கமாக கட்டிக்கொண்டு அவனது நெஞ்சின் சூட்டை உணர்ந்தபடி மெல்ல கண்களை மூடினாள். ஆகாஷின் பாதுகாப்பான அணைப்பில் இருவருமே அந்த இரவின் மடியில் சுகமாக உறங்கி போனார்கள். மறுநாள் காலை சூரியனின் இளம் பொன் கதிர்கள் ஜெகநாத் பங்களாவின் பிரம்மாண்டமான பிரெஞ்சு ஜன்னல்கள் வழியே ஊடுருவி தரையில் ஒளியின் கோலமிட்டன. அக்ஷரா வழக்கத்தை விட மிக விரைவாகவே எழுந்து தயாராகி இருந்தாள். அவளது முகத்தில் பதற்றமும் எதையோ சாதித்து விட வேண்டும் என்ற தீவிரமும் மாறி மாறி வந்து போயின. ஆரியன் இன்னும் கண் விழிக்கவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டவள் தன் நம்பிக்கைக்குரிய லீகல் அட்வைசர் விக்ரமனுக்கு போன் செய்தாள். பங்களாவின் விசாலமான பால்கனிக்கு சென்று காற்று கூட கேட்க கூடாது என்ற எச்சரிக்கையோடு தாழ்ந்த குரலில் பேசினாள். விக்ரம், நான் இப்போ உனக்கு ஒரு முக்கியமான ஆவணத்தை அனுப்புறேன். அடுத்த 2 மணி நேரத்துல இதோட டிஜிட்டல் சிக்னேச்சர் உண்மையானதா இல்ல இதுல ஏதும் ஃபோர்ஜரி நடந்திருக்கான்னு சரி பார்த்து எனக்கு சொல்லணும். மிக முக்கியமா இது ஆரியனுக்கு எந்த காரணத்தை கொண்டும் தெரியக்கூடாது. கண்டிப்பா மேடம், நீங்க கவலைப்படாதீங்க, இன்னும் 1 மணி நேரத்துல முழு விபரத்தோட உங்களுக்கு தகவல் சொல்றேன் என்றான் விக்ரம் நம்பிக்கையான குரலில். போனை வைத்துவிட்டு ஒரு பெருமூச்சோடு அக்ஷரா திரும்பி நின்ற போது அவளது ரத்தம் ஒரு கணம் உறைந்து போனது. கதவோரம் சாய்ந்து கொண்டு ஒரு கையில் ஆவி பறக்கும் காஃபி கோப்பையுடனும் மற்றொரு கையை பாக்கெட்டில் விட்டுக்கொண்டும் அவளையே பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான் ஆரியன். அவனது உதடுகளில் ஒரு ஆபத்தான வசீகர புன்னகை தவழ்ந்தது. அக்ஷராவின் இதயம் ஒரு கணம் நின்று நிதானித்தது. தொண்டை வறண்டு போக விழுங்கி சமாளித்தபடி, ஆரியன் எப்போ வந்த என்றால் பதற்றத்தை மறைக்க போராடியபடி. உன் அன்பான லீகல் அட்வைசர் விக்ரம் கிட்ட நீ ரகசியமா பேசி முடிச்ச அடுத்த நொடி. ஆரியன் சாதாரணமாக காஃபியை ஒரு மடக்கு பருகியபடி அவளை நோக்கி மெல்ல அடிமேல் அடியெடுத்து வைத்து நடந்தான். அவனது ஒவ்வொரு அடியும் அக்ஷராவுக்குள் ஒருவித நடுக்கத்தை ஏற்படுத்தியது. அக்ஷரா தன் பதற்றத்தை வெளியே காட்டாமல் கோபமாக முகத்தை வைத்துக்கொண்டு, என் கம்பெனி விஷயமா நான் யார்கிட்ட பேசினா உனக்கு என்ன? நான் ஒன்னும் உன்கிட்ட அனுமதி கேட்டு எதுவும் பண்ண வேண்டியதில்லை. பிசினஸ்ல என்னோட முடிவுகள் என்னோட உரிமை என்று சீறினாள். ஓஹோ, அப்படியா? ஆரியன் கையில் இருந்த காஃபி கோப்பையை அருகில் இருந்த மேஜை மீது வைத்தான். அடுத்த நொடி அவன் அக்ஷராவை நோக்கி மின்னல் வேகத்தில் நகர்ந்து வந்தான்.
அக்ஷரா பின்வாங்குவதற்குள் அவளது மெல்லிய இடையை சுற்றி தன் பலமான வலது கரத்தால் வளைத்து தன்னோடு இறுக்கி அணைத்துக் கொண்டான். ஆரியன், விடு, என்ன என்ன பண்ற நீ என்று அக்ஷரா அதிர்ச்சியில் அவனது மார்பில் கை வைத்து தள்ள முயன்றாள். ஆனால் ஆரியன் அவளை விடுவிப்பதாக இல்லை. அவளது இடுப்பில் இருந்த அவனது கைப்பிடி மேலும் இறுக்கமானது. அவனது இடது கை மெதுவாக அவளது கழுத்தின் பின்புறத்திற்கு சென்று அவளது கூந்தலை லேசாக கோதியபடி அவளை இன்னும் தன் முகத்திற்கு அருகில் இழுத்தான். இருவரின் மூச்சுக்காற்றும் ஒன்றோடொன்று கலக்கும் அளவுக்கு நெருக்கம். விடுவேன்னு நினைச்சுதானே என்னை எதிர்க்கிற? ஆனா இந்த ஆரியன் பிடியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளோ லேசு இல்ல அக்ஷரா என்று அவளது கண்களை ஆழமாக பார்த்தபடி ஆரியன் தாழ்ந்த கம்பீரமான குரலில் சொன்னான். ஆரியன், எல்லை மீறாத, முதல்ல என்னை விடு, நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் வேற இருக்கு. அக்ஷரா அவனது பார்வையையும் இந்த நரம்புகளை முறுக்கேற்றும் நெருக்கத்தையும் தாங்க முடியாமல் தவித்தாள். ஆரியன் அவளது காதோறும் குனிந்தான். அவனது சூடான மூச்சுக்காற்று அவளது பிடரியில் பட அக்ஷரா அறியாமலேயே சிலிர்த்து போனாள். எல்லைகளை வகுக்கிறதே இந்த ஆரியன் தான் அக்ஷரா. அதுல நீ எப்படி எல்லை மீறாம இருப்பன்னு எனக்கு கவலை இல்லை என்று கிசுகிசுத்தவன் அவளது காதோறும் லேசாக முத்தமிடுவது போல சென்று அவளது முகத்தை தன் கையால் திருப்பி தன் பார்வையின் எல்லைக்குள் கொண்டு வந்தான். என் மேல சந்தேகப்பட்டு நீ எடுக்கிற ஒவ்வொரு நகர்வும் உன்னை எவ்வளவு பெரிய ஆபத்துல கொண்டு போய் நிறுத்தும்னு எனக்கு தான் பயமா இருக்குடி. நீ என்னை பத்தி என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். இந்த ஆவணங்கள், இந்த ரகசியங்கள், இதெல்லாம் வச்சு என்னை வீழ்த்திடலாம்னு கணக்கு போட்டுறியா? அக்ஷரா அவனது கம்பீரமான பார்வையை நேருக்கு நேராக சந்தித்து அவனது மார்பில் லேசாக கையை ஊன்றி தள்ள முயன்றபடி சீரும் குரலில் பேசத் தொடங்கினாள். ஆமாண்டா, நீ எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு உன்னை நான் சும்மா விட போறதில்ல ஆரியன். உன்னோட இந்த போலியான முகத்திரியை கிழிச்சி நீ உண்மையிலே யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டுவேன். நேத்து நைட் எனக்கு வந்த மெசேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட தைரியத்துல தானே நீ இப்போ இந்த அளவுக்கு என் முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்க. அவளது கண்கள் கோபத்தில் சிவந்திருக்க மூச்சுக்காற்று வேகமாக வெளிப்பட்டது. அந்த ஒரு மெசேஜ் போதும் ஆரியன். நீ பின்னாடி இருந்து என்னெல்லாம் ஆட்டம் காட்டுறன்னு எனக்கு வெட்ட வெளிச்சமா புரிய வைக்க. இப்போ நீ என்னை இப்படி இடுப்போட சேர்த்து இறுக்கி பிடிச்சு காதோறும் கிசு கிசுத்து ஏமாத்த பார்த்தாலும் இந்த அக்ஷரா இனியும் உன் மாய வலையில விழமாட்டா என்று உறுதியான கெத்தான குரலில் அவனது கண்களை பார்த்து சொன்னாள். ஆரியன் லேசாக சிரித்தான். அந்த சிரிப்பில் காதலும் இருந்தது, அதே சமயம் ஒரு தலைவனின் திமிரும் இருந்தது. தன் கை வளைவில் இருந்த அக்ஷராவின் இடுப்பை இன்னும் கொஞ்சம் இறுக்கி அவளது உதடுகளுக்கு மிக அருகில் தன் உதடுகளை கொண்டு சென்று, ட்ரை பண்ணு பொண்டாட்டி, ஆனா ஒண்ணு நினைவுல வச்சுக்கோ, நீ ஓடுற ஒவ்வொரு பாதையும், நீ யோசிக்கிற ஒவ்வொரு யோசனையும் எனக்கு முன்னாடியே தெரியும். நீ எனக்கு எதிரா போடுற ஒவ்வொரு முடிச்சையும் அவிழ்க்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அக்ஷரா மூச்சிறைக்க அவனையே பார்த்தாள். அவனது இந்த அசைக்க முடியாத தன்னம்பிக்கையும் தன்னை கட்டுப்படுத்தும் இந்த நெருக்கமும் அவளை ஏதோ செய்தது. நீ என்னதான் திட்டம் போட்டாலும், என்னதான் ரகசியமா காய்களை நகர்த்தினாலும் இந்த ஆட்டத்தோட முடிவு என் கையில தான் இருக்கு என்றான் ஆரியன். அவனது இடது கை கட்டை விரல் மெதுவாக அக்ஷராவின் கீழ் உதட்டை லேசாக வருடியது. அக்ஷரா தன் கண்களை மூடி திறந்தாள். அவளது கோபம் அவனது அந்த இணைப்பின் கரைந்து போவதை போல ஒரு மாய உணர்வு. விளையாட்ட தொடர் அக்ஷரா. நீ எத்தனை முறை தோத்தாலும் உன்னை தூக்கி நிறுத்த இந்த ஆரியன் இருப்பான். ஆனா இந்த ஆட்டத்துல ஜெயிக்க போறது இந்த ஆரியன் மட்டும்தான் என்று குறும்போடும் தீவிரத்தோடும் கிசுகிசுத்தான். சொல்லிவிட்டு அவளது நெற்றியில் அழுத்தமாக தன் உதடுகளை பதித்தான் ஆரியன். அந்த ஒரு நொடி அக்ஷராவின் வீம்புகள் அனைத்தும் உறைந்து போயின. மெதுவாக தன் கைவளைவை தளர்த்தி அவளை விடுவித்தவன் தன் காஃபி கோப்பையை எடுத்துக்கொண்டு அவளை ஒரு அர்த்தமுள்ள பார்வையோடு பார்த்துவிட்டு அறையை விட்டு வெளியேறினான். பால்கனியில் நின்றிருந்த அக்ஷரா தன் மார்பின் மீது கை வைத்து வேகமாக அடித்துக் கொள்ளும் இதய துடிப்பை சீராக்க போராடி கொண்டிருந்தாள். ஆரியன், உன்னை ஜெயிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லதான், ஆனா நான் தோத்து போக மாட்டேன் என்று தனக்குத்தான் சபதம் எடுத்துக்கொண்டாலும் அவனது கை வளைவின் சூடும் அவனது குரலின் கம்பீரமும் அவளை இன்னும் ஆட்டி படைத்துக் கொண்டுதான் இருந்தன. அதே நேரம் சென்னையின் புறநகரில் அடர்ந்த மரங்களுக்கு நடுவே, நிசப்தத்தின் நடுவே பிரம்மாண்டமாய் வீற்றிருந்தது அந்த சொகுசு பங்களா. அங்கே இருண்ட உலகின் அசைக்க முடியாத சக்தியாக விளங்கும் விக்ரம் ரத்தோர் இருந்தான். அவனது விசாலமான அறையில் பெரிய LED திரையில் ஜெகநாத் பங்களாவின் வெளிப்புற காட்சிகள் ஒளிபரப்பாகி கொண்டிருந்தன. விக்ரம் தன் கையில் இருந்த சிகரெட்டை பற்ற வைத்து அதன் புகையை மெதுவாக மேலே பறக்க விட்டபடி சுவரில் இருந்த அக்ஷராவின் புகைப்படத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அவனது கண்களில் காமமும் அதிகார வெறியும் வஞ்சமும் ஒன்றாக கலந்திருந்தன. அவனது கம்பீரமும் முகத்தில் ஆடும் அந்த ஆபத்தான புன்னகையும் அவனுக்கு முன்னால் எப்பேற்பட்ட சாம்ராஜ்யமும் அடிபணிந்துதான் ஆக வேண்டும் என்பதை உறக்கச் சொன்னது. அவனது நம்பிக்கைக்குரிய உதவியாளன் ஆஷிப் கதவை திறந்து உள்ளே வந்து மரியாதையுடன் நின்றான்.
சார், நம்ம பிளான் பண்ண மாதிரியே அந்த மெசேஜ் அக்ஷரா மேடமோட பர்சனல் நம்பருக்கு போய் சேர்ந்தாச்சு என்றான் ஆஷிப். விக்ரம் ரத்தோர் மதுக்கோப்பையை உதட்டில் வைத்து ஒரு மடக்கு பருகினான். அவன் சிரித்த சிரிப்பு அந்த விசாலமான அறையின் சுவர்களில் எதிரொலித்து ஒருவித பயத்தை ஏற்படுத்தியது. எக்ஸலண்ட். அந்த மெசேஜ் அவ போனுக்கு போன அந்த ஒரு நொடியே ஆரியன் கட்டுன கோட்டையில முதல் விரிசல் விழ ஆரம்பிச்சிருக்கும். அந்த அக்ஷரா சாதாரண பொண்ணு இல்ல ஆஷிப், திமிரும் அறிவும் சேர்ந்த ஒரு அழகான ஆபத்து. ஆனா அந்த ஆபத்தை எப்படி தன்வசப்படுத்திக்கிறதுன்னு இந்த விக்ரம் ரத்தோருக்கு நல்லாவே தெரியும். அவ அந்த மெசேஜ பார்த்துட்டு இப்போ என்னெல்லாம் யோசிப்பாள்னு நினைச்சா எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்குடா. விக்ரம் மெல்ல எழுந்து நின்று ஜன்னல் அருகே சென்றான். 6 அடி உயர கம்பீரமும் அகலமான தோள்களும் அவனுக்குள் இருக்கும் மிருகத்தனமான பலத்தை பறைச்சாற்றின. அவனது கருப்பு கோட் சூட்டும் அவனை ஒரு கருஞ்சிறுத்தையை போல காட்டியது. ஆரியன் ஜெகநாத் மேல அவளுக்கு இருந்த கொஞ்சம் நஞ்ச நம்பிக்கையும் இப்போ காத்தாட போயிடும் ஆஷிப். இந்த உலகத்துல எதிரியோட தோட்டா கூட ஒருத்தனை கொல்ல முடியாது. ஆனா கூட இருக்கிற பொண்டாட்டி மனசுல வர்ற ஒரே ஒரு சொட்டு சந்தேகம் அவனோட மொத்த சாம்ராஜ்யத்தையும் சுடுகாடாக்கிடும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அந்த பிளவை உண்டாக்கிட்டா அப்புறம் வெளியில இருந்து எவனும் அவங்கள அடிக்கவே தேவையில்ல. அவங்களே ஒருத்தர் அழிச்சுப்பாங்க. சார், ஆரியன் ரொம்ப உஷாரான ஆளு. அக்ஷரா மேடம்க்கு நம்ம மெசேஜ் அனுப்பினது அவனுக்கு தெரிஞ்சா அடுத்த கணமே நம்ம இருப்பிடத்தை கண்டுபிடிச்சிருவானே. ஆஷிப் சற்று தயக்கத்தோடு கேட்டான். விக்ரம் திடீரென திரும்பி ஆஷிஃபை பார்த்தான். அவனது பார்வையில் இருந்த கூர்மை ஆஷிஃபை ஒரு நொடி பின்வாங்க வைத்தது. விக்ரம் உரக்க சிரித்தான். தெரியட்டுமேடா, ஆரியன் ஜெகநாத் இந்த பிசினஸ் உலகத்தோட கிங்னா அவனுக்கே செக் வைக்க வந்த சைலண்ட் கில்லர்ரா இந்த விக்ரம் ரத்தோர். அவன் என்கிட்ட இருந்து பேரரசையும் பிசினஸையும் காப்பாத்த போராடுவான். ஆனா நான் எதை நோக்கி நகர்றேன்னு அந்த பயலுக்கு கடைசி வர தெரியாது. விக்ரம் மேஜை மீது இருந்த அக்ஷராவின் புகைப்படத்தை விரல்களால் வருடினான். அவனது குரல் மேலும் தாழ்ந்து மாசாக மாறியது. ஆரியன் ஜெகநாத் அழிஞ்சே ஆகணும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அவனோட மொத்த பேரரசும் என்கிட்ட வர்றப்போ அவனோட பேரழகியும் என் கைகள்ல தான் இருக்கணும். அக்ஷரா வெறும் பொண்ணு இல்லடா, ஆரியனோட ஈகோவை உடைக்கிற என் ஆகச்சிறந்த ஆயுதம். அவளோட இந்த கம்பீரமும் இந்த திமிரும் என் கால் அடியில வந்து பணியிற அந்த ஒரு நொடிக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆஷிப் யோசனையோடு, சார், இந்த மொத்த கார்பரேட் வேர்டே அவங்க 2 பேரோட காதலை பத்தி தான் பேசிட்டு இருக்கு. அக்ஷரா மேடம் ஆரியனை எந்த அளவுக்கு உயிரா உருகி உருகி காதலிக்கிறாங்கன்னு பிசினஸ் வட்டாரத்துல எல்லாரும் உயர்ந்து பாக்குறாங்க. அப்படிப்பட்டவங்க உங்களை ஏத்துக்குவாங்களா சார் என்று கேட்டான். ஆனால் வெளி உலகத்தின் கண்களுக்கு அது ஒரு பிரம்மாண்டமான காதல் கதையாக தெரிந்தாலும் உண்மையிலேயே அக்ஷராவை அதிகாரத்தாலும் கட்டாயத்தாலும் தான் ஆரியன் தன் மனைவியாக்கி வைத்திருந்தான் என்ற ரகசியம் அந்த 4 சுவர்களுக்கும் அவர்களின் இரு மனங்களுக்கும் மட்டுமே புதைந்து கிடந்தது. விக்ரம் லேசாக நகைத்தான். அந்த சிரிப்பில் கெத்தும் மாசும் தெரித்தது. காதலாவது கத்திரிக்காயாவது, புருஷ மேல அவ வச்சிருக்கிற அந்த பைத்தியக்காரத்தனமான காதலையே இப்போ அவளுக்கு எதிரா மாறப்போகுதுடா. சந்தேகம்னு ஒரு சின்ன விஷயம் மனசுக்குள்ள நுழைஞ்சா எப்பேற்பட்ட காதலும் கருகி போயிடும். நேத்து நைட்டு நான் அனுப்பின ஒரே ஒரு மெசேஜ் ஆரியன் மேல அவ வச்சிருந்த நம்பிக்கையை ஆட வச்சிருப்போம். இனி அவளுக்கு ஆரியன் மேல வர ஒவ்வொரு கோபமும் என்னை நோக்கி அவ எடுத்து வைக்கிற அடியா மாறும். விக்ரம் மதுக்கோப்பையை தரையில் வீசி எறிந்தான். அது சுக்கு நூறாக நொறுங்கியது. அடுத்த கட்டமா அக்ஷராவுக்கு நேரடியாவே என்னோட கால் போகும். ஆரியனை வீழ்த்த அவனோட நெஞ்சிலேயே கத்தியை இறக்க அவனை காதலிக்கிற அதே அக்ஷராவை வச்சே ஒரு ஆட்டத்தை ஆட போறேன். பொண்டாட்டியோட கையாலேயே அடிபட்டு சாகுறப்போ ஆரியனோட கண்ணுல வர்ற அந்த வலி இருக்கே, ஆஹா, அத நேர்ல பாக்குற சுகமே தனிடா. விக்ரம் கையில் இருந்த சிகரெட்டை மேஜையில் இருந்த ஆஷ்ட்ரேயில் அழுத்தி அணைத்தான். ஆரியன், உன்னோட பலமே உன்னோட பொண்டாட்டி தான். ஆனா அதே பொண்டாட்டிய வச்சே உன்னை என் கால் அடியில விழ வைக்கல, என் பேரு விக்ரம் ரத்தோர் இல்லடா. உன்னோட சாம்ராஜ்யம், உன்னோட சொத்து, கடைசியில உன்னோட அக்ஷரா எல்லாமே எனக்கு தான். விக்ரமின் அந்த ஆக்ரோஷமான வார்த்தைகளும் அவனது கண்களில் தெரிந்த வெறியும் வரப்போகும் பெரும் புயலுக்கு அறிகுறியாக இருந்தன. அக்ஷராவிற்கு மெசேஜ் வந்த விஷயம் தனக்கு தெரியும் என்பதை உணர்த்திய ஆரியன் அவளது சந்தேகத்தை தீர்க்கப் போகிறானா அல்லது விக்ரம் ரத்தோரின் சதியை முறியடிக்க தனது ஆட்டத்தை தொடங்கப் போகிறானா? ஆரியன் மீதான கோபத்திலும் சந்தேகத்திலும் இருக்கும் அக்ஷரா விக்ரம் விரிக்கும் ஆபத்தான வலையை புரிந்து கொள்ளாமல் அவனது எண்ணத்திற்கு பலியாக போகிறாளா அல்லது தன் கார்ப்பரேட் மூளையை பயன்படுத்தி உண்மையை கண்டுபிடிப்பாளா? அக்ஷராவை கைப்பற்றவும் ஆரியனின் பேரரசை சாய்க்கவும் துடிக்கும் விக்ரம் அக்ஷராவை நேரடியாக தொடர்பு கொண்டு என்ன பேசி அவளை தன் பக்கம் திருப்ப போகிறான்?
ஒருபுறம் ஆகாஷும் அஞ்சலியும் தங்கள் அந்யோன்யமான காதலில் திளைத்திருக்க, ஜெகநாத் பங்களாவில் வெடித்துள்ள இந்த புயல் அவர்களின் அழகான வாழ்க்கையையும் பாதிக்கப் போகிறதா? இந்த ஸ்டோரியோட கண்டினியூவேஷனை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.